எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி வீடியோ போட்டு. இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு. தக்காளி சாதம்னா வெறும் எண்ணெய் போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, அவ்வளோதான். மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. இது மட்டுமே செஞ்சுட்டு சாதத்தில் பிசைஞ்சால் எப்படி இருக்கும்? சாதம் வந்துன்னு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும்னு. அப்புறம் புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி கடைசியாக ஊற்றிக்கினா நல்லாயிருக்கும். இதுதான் இதோட. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இந்த மண் பாத்திரம் வந்து லேட் ஆகுதுப்பா சூடேற. இது வந்து ரொம்ப லேட் ஆகுது. நம்ம நார்மல் பாத்திரம் வச்சா ஒரு சீக்கிரம் சூடேறிடும். இது வச்சா வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் வந்து சீக்கிரம் கெட்டு போல நல்லா இருக்குது. இதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாத்திரம், இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி வாங்கினா வந்து பார்த்து கழுவும் போது பத்திரமா வச்சுக்கணும். அதுதான். நன்றி, வணக்கம். இதில் போடுற எல்லாமே சொல்லிட்டேன் இன்க்ரீடியன்ஸு. இதோ எண்ணெய், வெங்காயம், பூண்டு எடுத்து இதில் போட்டுருங்க. தக்காளி எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, மிளகாத்தூள், கடைசியாக கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சொல்லணுன்னு தான். நன்றி, வணக்கம்.